வீடியோல பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் ஆய்வுக்குழுக்கள் ஓகேவா? ஸோ கமிட்டீஸ் ஆன் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வித் ஷார்ட்கட்டோட பார்த்துக்கலாம். ஈஸியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. 60ல இருந்து 76 வரைக்கும் இருக்கிற இயர்ஸ் வரிசையா தான் குடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஆர்டராவே ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, ஈஸியா அதையும் போட்டுறலாம். ஓகே, ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாயத்து புள்ளியியல் தொடர்பான குழு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கானது. அப்போ புள்ளி அப்படிங்கிறது எங்க இருக்கும்னா, வானத்தில புள்ளி புள்ளியா நட்சத்திரம் இருக்கும். ஸோ நட்சத்திரம் எப்ப தெரியும் அப்படின்னா, ராத்திரி தான் தெரியும் இல்லையா? ஸோ இரவுல தெரியும். அப்ப ராவ் புள்ளியியல் ராவ் அப்படின்னு இரவு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளியியல் இரவு. அடுத்தது கூட்டுறவு. பஞ்சாயத்து மற்றும் கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு. ஸோ கூட்டுறது வந்து யார் கூட்டுவாங்கன்னா, மிஸ் வந்து கூட்டுவாங்க. ஓகேவா? கூட்டுறது யாரு? மிஸ். எஸ்.டி. மிஸ்ரா. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு. ஸோ நிர்வாகம் பண்றது யாரு அப்படின்னா, அந்த கடவுள். ஓகேவா? ஸோ அப்போ சிவன் தான் நிர்வாகம் பண்ணுவாரு. அப்போ ஈஸ்வரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நியாய பஞ்சாயத்து மீதான ஆய்வுக்குழு. ஸோ நியாயமா பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது யாரு? ராஜா தான் பண்ணுவார் இல்லையா? அப்ப ராஜகோபால். நெக்ஸ்ட் வந்து கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு. கிராம சபை அப்படிங்கிறது தமிழ்நாட்ல எத்தன தடவ ஒரு வருஷத்துக்கு கூடுது அப்படிங்கிறத சொல்லுங்க. கிராம சபை பத்தின ஆர்டிக்கிளும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த கிராம சபை ஒழுங்கா நடக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கம்பெனி திவால் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ திவாகர். கிராம சபை திவாகர். அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கணக்கு மற்றும் தணிக்கை மீதான ஆய்வுக்குழு. ஸோ பட்ஜெட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறதும், இன்னொன்னு 5 ஆண்டுக்கான செயற்குழு. ஸோ இது 2மே யாருன்னா, இந்த ராமகிருஷ்ணய்யா அப்படிங்கிறவர் தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பட்ஜெட்டும் அக்கவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த அக்கவுண்ட் பார்க்கறது கடவுள் தான் பார்ப்பாங்க. அப்ப 2 கடவுள் சேர்ந்து பார்க்குறாங்க. யாரெல்லாம்னா, ராமரும் கிருஷ்ணரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்ப ராமகிருஷ்ணய்யா. ஸோ அதே மாரி அவங்க தான் வந்து 5 ஆண்டுக்கான ஒரு செயற்குழுவையும் அமைச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணய்யா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நிதி ரிலேட்டடா வந்தாலே சந்தானம் அவர்கள் தான். ஸோ தேர்தலுக்கும் சந்தானம் அவர்கள் தான். இது ஈஸியா எல்லாருக்கும் எப்பவும் ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயிற்சி மையம். ஸோ பயிற்சி மையம் வந்து எங்க வச்சிருக்காங்கன்னா, சந்திரமண்டலத்தில வச்சிருக்காங்க. அப்ப ராமச்சந்திரன் தான் வந்து பயிற்சி மையம். அடுத்தது சமூக மேம்பாடு. ஸோ இந்த சமூகம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தயவே பார்க்காம எப்ப பாரு சவ் சவ் சவ்ன்னு சொல்லி கரிச்சு கொட்டிட்டே இருப்பாங்க எல்லாரையும். ஓகேவா? அப்ப சமூகம் வந்து தயா சௌபி. அடுத்தது பேசிக் லேண்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிறது இதுல இல்ல. பட் லட்சுமிகாந்த்ல குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து லேண்ட் ரிஃபார்ம் வந்து யாரு அப்படின்னா ராமநாதன். ஓகேவா? ஸோ இவரும் வந்து ராமர். ஓகே, கடவுள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை லாஸ்ட்டா சொல்றேன் பார்த்துக்கோங்க. புள்ளியியல். ஸோ புள்ளி வந்து ராத்திரி வானத்தில தெரியும். அடுத்தது கூட்டுறவு. ஸோ கூட்டுறது யாரு அப்படின்னா, மிஸ் கூட்டுவாங்க. நிர்வாகம் பண்றது சிவன், ஈஸ்வரன். ஸோ நியாயமா பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது ராஜகோபால். கிராம சபை ஒழுங்கா நடக்கல அப்படின்னா கம்பெனி திவால் ஆயிரும். ஸோ பட்ஜெட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் அதே மாதிரி 5 ஆண்டுக்கான செயற்குழு. ஸோ இது யாரு பார்த்தீங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணய்யா. 2மே ராமரும் கிருஷ்ணரும். நிதியும் தேர்தலும் சந்தானம். ஸோ ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இத சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதுவும் இந்த அக்கவுண்ட்ஸ் யாரு பார்ப்பாங்க அப்படின்னா, கண்ணா இருக்கார் இல்லையா? ஸோ கண்ணன் அவர் வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் சமூக மேம்பாடு. ஸோ சமூகம் வந்து தயவே இல்லாம சௌ சௌன்னு பேசிட்டு இருக்கும். லேண்ட் ரிஃபார்ம் வந்து ராமநாதன். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.